வணக்கம் நண்பா. இப்போ மணி 12 ஆகுது. சாப்பிட்ற டைமாக இருக்குது எல்லாருக்குமே. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 11 இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பீட்டா வருஷம் கூட 2 days பேக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. விண்டோஸ் XP, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 8, 8.1, 7, அப்புறம் 10, இப்போ 11 விட்டுருக்காங்க. 11 எப்படி இருக்குது, அதை பற்றின சின்ன சின்ன செட்டிங்ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதர் தென் இது யார் யார் இன்ஸ்டால் பண்ணலாம், யார் யார் பண்ண முடியாது, என்ன ஸ்பெக்கு தேவை அப்படின்றத நம்ம முழுசாக பார்க்கலாம். வாங்க நண்பா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃபோல்டர்ஸோ, அந்த கிளிக்கோ, அந்த ஐகான்ஸோ, அந்த கீழே கஸ்டமைசேஷன்ஸ் பட்டன்ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பயங்கரமாக இருக்குது இல்லையா. இந்த அந்த ஆரோ டிஸ்பிளே இருக்குது சொல்லிங்களா, ஆரோ டிஸ்பிளே தெரியுங்களா. ஆரோ டிஸ்பிளே வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோட செட்டிங்ஸை விட பயங்கரமாக இருக்குது. ஆரோ டிஸ்பிளே ப்ளஸ் தீம் கம் டிஸ்பிளே அண்ட் தீம் செட்டிங்ஸ் ஒன்று டிஸ்பிளேயோட வால்டாப் செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்டோட, ரைட் சைட் கார்டோட கீழே வச்சுருப்போம், இல்லைனா ஹிடன் வச்சுருப்போம், ஆட்டோ ஹைடு நிறைய ஆப்ஷன்ஸோட நம்ம எல்லாத்துலையும் யூஸ் பண்ணியிருப்போம். XPலேருந்தோ இல்லை 7லேருந்தோ இல்லை 10லேருந்தோ. ஆனால் இதில் ஸ்டார்ட் மெனு சென்டரில் வந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் மெனு சென்டரில் வந்தாச்சு. இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்ம விண்டோஸ் 11ஓட லோகோ வந்து பயங்கரமாக இருக்குது தெளிவாக. அந்த கர்வ் வெஜ் வந்து செம்மையாக கொடுத்துருக்கானுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எப்போவுமே கல் மாதிரி இருக்கும், பிரிக்ஸ் மாதிரியே இருக்கும். 4 பிரிக்ஸை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் விண்டோஸு. ஆனால் இந்த தடவை ரொம்ப அழகாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த சென்டரில் ஓகேங்களா, அந்த சர்ச்சில் போய்ட்டு உங்களோட க்ளவுட் ஃபைல் முத கொண்டு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நீங்கள் ஃப்ரெண்ட்லி ஃபார் ஆல் அதர் டிவைசஸ் லைக் ஐஃபோன், ஆண்ட்ராய்டு டிவைஸ், எல்லா டிவைஸும் நீங்கள் கனெக்டிவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தலைவா. வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து முன்னாடியே தனித்தனியாக இருக்கும். நீங்கள் வந்து 7லேயோ இல்லை 10லேயோ கூட பாருங்களேன், கண்ட்ரோல் பேனல் போய்ட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அப்புறமா ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து அது தனியாக இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுக்கணும். ஆனால் இதில் அப்படி இல்லை தலைவா. செட்டிங்ஸ் ஒன்று தான், எல்லாத்துலேயும் ஒரே ஒரு செட்டிங்ஸ் தான். அது டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்படியே உள்ளே போக வேண்டியதான். உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம்னா யூசர் அக்சஸ் கண்ட்ரோல் கொண்டு இந்த செட்டிங்ஸ்லேயே போய் நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம். விண்டோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரலைஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக இருக்குது. நம்ம பழைய விண்டோஸ் 7க்கும் விண்டோஸ் 10ல் இந்த விட்ஜெட்ஸுக்கும் இருக்கிற விட்ஜெட்ஸ்க்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மல்டிபிள் நம்பர் ஆஃப் விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட இன்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், டச் யூஸ் பண்ணுவோம், வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம், ரைட்டிங் இந்த மாதிரி மெத்தட் நிறையா இருக்குது. அதர் தென் மல்டி டாஸ்கிங் பயங்கர நன்மை. மல்டி டாஸ்கிங் முன்னை விட இது அதிகமாக சார்ட் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம் பிட்வீன் மல்டி டாஸ்கிங் டேபோட. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் என்னென்னா எல்லா யூனிவர்சல் ஆப்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ உங்கள் லேப்டாப்புக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இல்லை ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுலேருந்தே எடுத்துக்கலாம். வேறு லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா செட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ரிவ்யூஸ் ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்ட்ராய்டு வச்சு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக போட்டுக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னா 2 லாகின் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட மைக்ரோசாஃப்ட் லாகின் ஐடி ரொம்ப முக்கியம். அடுத்தது அமேசானோட ஐடி லாகின் ரொம்ப முக்கியம். இந்த 2 லாகின் உங்களுக்கு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து அக்சஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நல்லா நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் லேஅவுட் வேறு லெவலில் கொடுக்குறாங்க நண்பா. நம்ம இந்த பார்ட்டிஷன் வைஸ் நம்ம முன்னாடிலாம் எடுத்து இன்னாண்ட எப்படி வைப்போம் எடுத்து இந்த இது பக்கம் நம்ம எல்லாம் மல்டிபிள் ஸ்க்ரீன் ஒரே இதில் பார்க்கணும். நம்ம உட்காந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், மேக்ஸிமைஸ் பண்ணியும் மினிமைஸ் பண்ணியும். ஆனால் இப்போ இனிமேல் அந்த கவலை தேவையில்லை. ஸ்னாப் லேஅவுட்டில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரெண்டாவது நீங்கள் இந்த மானிட்டர் எக்ஸ்டர்னல் மானிட்டர் எதாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக கனெக்ட் ஆகணும்பா. நீங்கள் எதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் மல்டிபிள் 3 டிஸ்பிளேவோ இல்லை 3-4 மானிட்டர் வச்சுருந்தா கூட நீங்கள் அதிலே நீங்கள் எல்லாம் பார்ட்டிஷன் ஆட்டோ கஸ்டமைசேஷனோட இருக்குது. நீங்கள் ஸ்னாப் லேஅவுட்டில் ஆட்டோ லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணால் லேஅவுட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிடிச்சிக்கும். ஓகேங்களா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஜூமோ ஃபேஸ் டைமோ எதுவுமே இல்லை நண்பா. இல்லை ஃபேஸ் டைம் அதுக்கு பதிலாக தான் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் கொலாய்ட் வித் கொலீக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், கொலீக்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் கான்டெக்ட்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம், பர்சனலாக பேசிக்கலாம். ஸோ இதில் மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அது போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அடுத்தது மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ன்ற ஆப் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபியூச்சர்ஸ் நண்பா. கேமிங் ஃபியூச்சர்ஸ் எதனால் பார்த்தீங்கன்னா
கேமிங் ஃபீச்சர்ஸ் அதிகமாக எனக்கு என்னமோ விண்டோஸ் 11ல் அதிகமாக கேம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட்டாக இருந்தது ஓஎஸில் இந்த ஓஎஸ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது அப் டு த கிராஃப் மேலே பார்க்குறது இந்த கேமிங் பற்றி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கேமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. HDR ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஹை டெஃபினேஷன்ஸ் அந்த கிளாரிட்டியோட பயங்கரமாக கொடுத்துருக்காங்க நண்பா. ரெண்டாவது அப்கமிங்கில் எல்லா புது கேம்ஸையும் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பாக்ஸோட அந்த எக்ஸ்பாக்ஸ் கொலாய்டில் இருக்கிற எல்லா கேம்ஸும் இதில் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரியும், பழைய மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. அதை நம்ம மல்டிபிள் கேமோட கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க, டைப் பண்ண போகிறாங்க. நிறைய கேம்ஸ் இதை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க, விண்டோஸ் 11லாம் யாருங்க யூஸ் பண்ணுறதா, அதை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன். யார் யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு மினிமம் 4GB ரேம் இருக்கணும், சரிங்களா? ரெண்டாவது உங்களுக்கு மேக்ஸிமம் டியூவல் கோர் ப்ராசஸராக இருக்கணும். ரெண்டாவது அது 8th ஜென் ப்ராசஸராக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 720 பிக்சல் ஆஃப் டிஸ்பிளே வந்து இருக்கணும் நண்பா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும். ரெண்டாவது உங்கள் லேப்டாப்லேயும் உங்கள் டெஸ்க்டாப்லேயும் TPM சிப் இருக்கணும், ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் சிப் இருக்கணும். இந்த சிப் இருக்குன்னா ஹார்ட்வேர் செக்யூர்ட் அண்ட் சேஃப் சிப். இது ஆக்சுவலாக அது வந்து செக்யூர் பண்ணி சேவ் பண்ணுற ஒரு சிப்பு, ரொம்ப முக்கியமான சிப்புன்னு வச்சுக்கிங்களேன். அந்த ஹார்ட்வேர் கோருக்காக, அந்த ஹார்ட்வேர் கோர் ரிலேட்டட் அது ஆக்சுவலாக அதை நம்ம ஃபுல்லாக தனியாக பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. ரெண்டாவது இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம உங்களுக்கு பண்ண முடியும். நீங்கள் விண்டோஸ் 11 நீங்கள் அப்கிரேடும் பண்ண முடியும். ரெண்டாவதாக இன்னொரு சின்ன அப்டேட், விண்டோஸ் 10 யார் ஒரிஜினல் வச்சுருக்கீங்களோ அவங்களே விண்டோஸ் 11 டேரெக்டாக நீங்கள் ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்கிட்ட இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுறது, நான் விண்டோஸ் 10 மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன், என்கிட்ட வேறு சோர்ஸ் இல்லை அப்படின்னா விண்டோஸ் 10 2025 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க நண்பா. நிறைய கொடுக்காம இருந்தாங்க, XP நிறுத்திட்டாங்க. ஏன்னா XP நிறுத்தினப்பே நிறைய யூசர்ஸ் வந்து ஐயோ XPக்கு சப்போர்ட் போயிடுச்சுன்னு நினச்சாங்க. விண்டோஸ் 10க்கு 2025 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது நண்பா. ரெண்டாவது பீட்டா ட்ரையல் வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நிறைய பக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பார்த்து ரிலேபிலிட்டாக யூஸ் பண்ணுங்கள் நண்பா. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நண்பா யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது இதே விண்டோஸ் 10லேருந்து 11 எப்படி அப்கிரேட் பண்ணலாம்னு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகே நண்பா? நம்ம ஃபேண்டஸியாக சைனிங் ஆஃப் மிஸ்டர் K வெங்கட். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கோட, டெக் டாப்பிக்கோட, சரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் நண்பா, சைனிங்.